இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒன்றை மாற்றணும் அப்படின்னா அது மிகப்பெரிய செய்து முடிக்கவே முடியாத ஒரு பெரிய செயல் போல உங்களுக்கு தெரிகிறது. அது உங்களுடைய மனப்பான்மையாகவோ இல்லை எண்ணமாகவோ பொருளாதார சூழ்நிலையாகவோ அல்லது ஒரு உறவில் கொண்டு வர வேண்டிய ஒரு மாற்றமாகவோ இருக்கலாம். ஆனால் வழக்கமாக இப்படி ஒன்றை சொல்வாங்க, யானையை எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் ஒரு நேரத்தில் ஒரு கடி கடிக்கணும் அப்படின்னு பதில் சொல்வாங்க. அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டிய விதமும் இருக்குது. ஒரு நேரத்தில் ஒரு எதிர்மறையான சிந்தனையை நீங்கள் சிறைப்பிடிக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்குது. நீங்கள் செல்ல வேண்டிய திசையை மாற்றணும் அப்படின்னா அந்த பகுதியில் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றணும். உங்களுக்கு சுகம் உண்டாக போவதில்லை, இதுதான் வாழ்க்கையின் பங்கு அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே நுழையும் போது நீங்கள் அதற்கு அனுமதி கொடுத்து அது அங்கே தங்கிடும்படி செய்யக்கூடாது. உட்கார்ந்து கொண்டு அதையே சிந்திச்சு கொண்டு இருக்காதீங்க. பரிதாபமா ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு யோசிக்காதீங்க. உடனடியாக அதை நிராகரியுங்க. அதன் இடத்துல தேவனுடைய வார்த்தையை வைங்க. பிதாவே, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று ஏசாயால நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, சுகத்தை எனக்கு திரும்ப கொடுப்பேன்னு எரேமியாவில் சொல்லியிருக்கீங்களே, ஆகையால இயேசுவின் நாமத்தில் நான் இந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்றுக்கொள்கிறேன், உமக்கு நன்றி பிதாவே அப்படின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு எதிர்மறையான எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படி சிறைப்படுத்த தீவிரமாயிருங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உறுதியாய் தரித்து நில்லுங்க. கவனத்தை நிலையா பதித்திருங்க. தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். ஒரு நேரத்தில் ஒரு எதிர்மறையான சிந்தையை உங்களால் சிறைப்பிடித்து மாற்ற முடியும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலாக இருக்க போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நிறைய எதிர்மறையான எண்ணங்களால் சூழப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து எப்படி தப்பிச்சு வரணுங்கிற ஒரு ரகசியத்தை நீங்கள் சொல்லி தந்திருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படி, இன்னும் வலிமையாக, இன்னும் அதிக ஜீவனோடு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழும்படி நீங்கள் எங்களை பலப்படுத்தியிருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை சத்தியமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமாப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் ஒரு எதிர்மறையான சிந்தனையை மாற்றும்படி இன்றைக்கு நாங்கள் தீர்மானிக்கிறோமாப்பா. உம்முடைய ஆவியானவரால் நீங்கள் எங்களை நடத்துகிறீங்க, எங்களை வழிகாட்டுறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. ஆமென். அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறையான எண்ணங்களும் மாற்றப்படணும்ப்பா. ஒரு நேரத்தில் ஒரு எண்ணத்தை பிடிச்சி கொண்டு அப்பா அதுக்கான உம்முடைய வார்த்தையை அந்த இடத்துல வைத்து ஆமென், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றுறதுக்கான கிருபை இன்றைக்கு கொடுத்துருக்குறீங்கப்பா. ஆமென். அப்பா, எங்களுடைய ஆதாரம் நீங்கள் மாத்திரம்தான்ப்பா. ஆமென். இந்த உலகத்தில் அப்பா எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் எங்களுடைய கரங்களை அப்பா உங்களுடைய கரங்களோடு நாங்கள் இணைக்கிறோம் ஏசப்பா. ஆமென். எங்களை அப்பா நீங்கள் கைவிட மாட்டீங்கிறத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம்ப்பா. 100% அப்பா என்னுடைய கரங்கள் உங்களுடைய கரங்களால் பிடிக்கப்பட்டிருக்குங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. எத்தனை முறை நாங்கள் இடறி விழுந்தாலும் அப்பா எங்களை மீண்டும் மீண்டும் எழும்பி நடக்க வைக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். எந்த விதமான நோய்கள் விபத்துகள் அப்பா எதுவும் எங்களை அண்டாதபடிக்கு உம்முடைய வேலியினால் எங்களை பாதுகாத்தருளுங்கப்பா. உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா.
நீங்கள் எங்களுக்கு அனுமதித்திருக்கிற ஒவ்வொரு காரியங்கள்ல இருந்தும் எங்களை நீங்கள் தயார்படுத்துகிறீங்க ஏசப்பா. உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை உருமாற்றுறீங்க ஏசப்பா. இன்னும் அதிக மகிமையாக எங்களை பயன்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிசாசானவன் எங்ககிட்ட இருந்து எடுத்த எல்லா காரியங்களையும் பல மடங்கு எங்களுக்கு திரும்ப தரப்போறீங்க ஏசப்பா. அது பணமாக இருக்கலாம், ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், எங்களுடைய சமாதானமாக இருக்கலாம், எங்களுடைய சந்தோஷமாக இருக்கலாம். எதுவானாலும் பிசாசின் கிரியைகள்னால எங்களை விட்டு நீங்கின அத்தனை விஷயங்களையும் அப்பா நீங்கள் நிறைய மடங்கு எங்களுக்கு திரும்ப தருவீங்கிறத நாங்கள் 100% நம்புகிறோமாப்பா, அறிக்கை செய்கிறோமாப்பா. உங்களுடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் ஒருபோதும் விட்டு விலகாமல் பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோமப்பா. எங்களை உண்டாக்கின நீங்கள் அப்பா, எங்களை அப்பா இது வரைக்கும் பாதுகாத்த நீங்கள் அப்பா, எங்களை இது வரைக்கும் வழி நடத்தின நீங்கள் ஒருபோதும் எங்களை விட்டு விலக மாட்டீங்கப்பா. நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் இருதயத்தில் உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. உம்மை விட்டு தூரம் போகாதபடிக்கு இன்னும் அதிகமாக நெருக்கமாகிறதுக்கு கிருபையாக எங்களுக்கு உதவுங்க ஏசப்பா. அமேன். வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் உங்களோடு நாங்கள் பேசுகிறதுலையும் அப்பா என்னோக்கு போல உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்கணும் ஏசப்பா. அம்மேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது அப்பா உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஏசப்பா. அம்மேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா எந்த கஷ்டங்களும் வராதபடிக்கு, இந்த பிள்ளைகளை சோர்ந்து போகப்படாதபடிக்கு உங்களுடைய பலத்தினால் இடை கட்டுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்பா இப்பொழுது உம்முடைய பலமும் உம்முடைய சத்துவமும் நிரம்பட்டும் ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போறீங்கிறத நான் நம்புகிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை பண்ணி முடிக்கும்போது அவங்க இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் நிரம்ப போகுது ஏசப்பா. அம்மேன். அப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருந்தாலும், எதை குறித்து அவங்களுக்கு பயம் இருந்தாலும் அதெல்லாம் அவங்கள விட்டு நீங்கி அப்பா உங்களுடைய சமாதானத்தால் நிரப்பப்படுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. அமேன். இந்த இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.